morning students. இப்போ நம்ம வந்து நியூ டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்ட் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இல்லை நம்ம ஆர்கன் பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா 2.2 எக்ஸசைஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இல்லையா. இப்போ கான்ஜுகேட்டில் 2 + 3i, அதாவது ஒரு சம் பாருங்கள், -2 + 3i கொடுத்துருக்காங்க. அதோடைய கான்ஜுகேட் வந்து -2 - 3i. இப்போ நீங்கள் எங்கே வந்து மார்க் பண்ணுவீங்க? -2க்கு நேராக +3னா இமேஜினரி பார்ட்டில் போய்ட்டு +3ல் நோட் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கான்ஜுகேட்னால் என்ன வரும்னா அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே வந்து நெகட்டிவ் வேல்யூவில் வரணும். இப்போ -2க்கு நேராக -3. ஓகேங்களா? இன்னொரு சமம் பாருங்கள். அதே மாதிரி x + iy நம்ம எங்கே நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். x + iy அதோடைய கான்ஜுகேட் வந்து x - iy நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சும்மா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகணுன்றதுக்காக தான் சும்மா வந்து நான் வந்து புக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் இது வந்து ரொம்ப ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வர எக்ஸசைஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். கான்ஜுகேட் இந்த பார் போடுறது வந்து பார்த்திங்கன்னா கான்ஜுகேட் சொல்லுவாங்க. z1 + z2 பார், இது பார் வந்து சொல்லலாம், இல்லை கான்ஜுகேட் சொல்லலாம். இப்போ z1 பார் + z2 பார். இப்போ ஹோல் பாராக இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செப்ரேட்டாக z1 பார் + z2 பார் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று அடிஷனில், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ராக்ஷனை கொடுத்துருக்காங்க. z1 - z2 ஹோல் பார் ஈக்குவல் டு, இதை நம்ம செப்ரேட்டாக எப்படி ரைட் பண்ணலாம், z1 பார் - z2 பார்னால் ரைட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா z1 z2 ஹோல் பார்னு இருக்குது ஈக்குவல் டு, இதை வந்து எப்படி ரைட் பண்ணலாம், z1 z2ன்னு தனித்தனியாக செப்ரேட்டாக நம்ம ஹோல் பார் எடுத்துக்கலாம். டிவிஷனாக இருந்தாலும் இப்போ அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன் பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஹோல் பாராக இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், z1 பார் டிவைட் பை z2 பார். z2 என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும், இன்ஃபனைட் ஆகிடும். அப்போ z2 ≠ 0. நெக்ஸ்ட்டு வந்து ரியல் பார்ட் ஆஃப் z. இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நியூ புக்கில் வந்து இந்த புக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரியல் பார்ட் ஆஃப் zனா அதோட வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா z + z பார் டிவைட் பை 2. z + z பார் டிவைட் பை 2 ரியல் பார்ட் ஆஃப் z. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் zனா நமக்கு என்ன வரும், அப்படியே வந்து மைனஸில் z - z பார் டிவைட் பை 2iன்னு வரணும். இம்பார்ட்டன்ட், z - z பார் டிவைட் பை 2i. ஓகே, செவன்த் ஒன் பாருங்கள். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்னு. zn ஹோல் பவர் பார், z⁴n ஹோல் பார். இது வந்து நம்ம எப்படி எதுனா z மட்டும்தான் நமக்கு பார் வரணும். அப்போ z பார் இன்ட்டு ஹோல் பவர் n. வேறு n வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் வேல்யூ. என்ன வேல்யூ, இன்டிஜர்னால் என்னது, நெகட்டிவ் வேல்யூ வரலாம், பாசிட்டிவ் வேல்யூ வரலாம் பவர்ஸில். ஓகே, z இஸ் எ ரியல் இஃப் ஒன்லி இஃப் z ஈக்குவல் டு z பார். z வந்து ரியலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்கலாம், z ஈக்குவல் டு z பாராகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதான் வந்து z இஸ் எ ரியல் if and only if z equal to z bar. நெக்ஸ்ட் நைன்த் ஒன் பாருங்கள். z is a purely, இப்போ ரியல் பார்த்தோம் இல்லைங்களா, பியூர்லி இமேஜினரியாக இருந்துச்சுன்னா if only if நம்ம எப்படி ரைட் பண்ணோன்னா z equal to - z bar. அப்போ ரியலாக இருந்துச்சுன்னா z equal to z bar, இமேஜினரி இருந்துச்சுன்னா z equal to -z bar. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். z டபுள் பாராக இருந்துச்சுன்னா, டபுள் கான்ஜுகேட், அதாவது டபுள் பார் அல்லது ஆர் வந்து டபுள் கான்ஜுகேட்டாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து z. சரி, ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் பார்த்தோம்லப்பா. இப்போ அதோடைய ப்ரூஃப் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 and z2 we have z1 + z2 equal to z1 + z2 பார். இப்போ z வந்து என்ன வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, லெட் z1 equal to x1 + iy1, z2 வந்து x2 + iy2, x1 x2 y1 y2 belongs to rன்னு எடுத்துக்கோம். இப்போ z1 + z2 ஹோல் பார் ஈக்குவல் டு இது x1ஓட வேல்யூ, z1ஓட வேல்யூ வந்து x1 + iy1
ப்ளஸ் x2 ப்ளஸ் iy2 ஹோல் பார்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, அடிஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரியல் பார்ட்டு தனியாகவும் இமேஜினரி பார்ட்டு தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ x1 ப்ளஸ் x2 வந்து ரியல் பார்ட்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா y1 ப்ளஸ் y2. இதில் வந்து ஸ்மால் சம்ஸே வந்து 2.2 எக்ஸசைஸில் பார்த்தோம். அது நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணுறோம். இப்போ x1 ப்ளஸ் x2 ஹோல் பார்னாவே நமக்கு மீனிங் என்னது, ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் போட போகிறோம். அதுவும் வந்து ஐ இருக்கிற இடத்துல மட்டும்தான். இமேஜினரி பார்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் மாற்றிப்போம், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிப்போம். அதுதான் வந்து கான்ஜுகேட்டுடைய ரூல்ஸு. ஓகே, அப்போ x1 ப்ளஸ் x2 மைனஸ் i இன்ட்டு y1 ப்ளஸ் y2. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ x1 மைனஸ் iy1 ப்ளஸ் x2 மைனஸ் iy2. இப்போ இதோட வேல்யூ என்னப்பா, z1 வேல்யூ வந்து என்னது நமக்கு, z1னா z1 equal to x1 plus iy1 இல்லைங்களா, z1 equal to x1 plus iy1. ஓகே, அப்போ அதுக்கு கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும், x1 மைனஸ் iy1. அதேமாதிரி z2க்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஜுகேட் என்னது அதோட வேல்யூ x2 ப்ளஸ் iy2ன்னு எடுத்துட்டோம் இல்லைங்களா. அப்போ அதோடைய கான்ஜுகேட் நமக்கு என்ன வரும், x2 மைனஸ் iy2. அப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம், z1உடைய பார் அதாவது கான்ஜுகேட் ப்ளஸ் z2உடைய கான்ஜுகேட்னு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அப்போ z1 ப்ளஸ் z2 ஹோல் பாராக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ செப்பரேட்டாக நம்ம எப்படி எழுதிக்கலாம், z1 பார் ப்ளஸ் z2 பார், அதை கான்ஜுகேட். ஓகேங்களா, சரி. ஓகே, ஒரு இட் கேன் பி generalized by means the mathematical induction to sums involving any finite numbers z1 plus z2 etc zn ஹோல் பார் வரைக்கும் இருக்குன்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், z1 plus z2 plus z3 plus etc zn தனித்தனியாக பார் வந்து செப்பரேட் பண்ண முடியும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கூட நமக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு 1 மார்க்கில் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள், z1 இப்போ நம்ம வந்து அடிஷனில் பார்த்தோம், இப்போ மல்டிப்ளேயில் பார்க்குறோம். z1 z2 ஈக்குவல் டு ஹோல் பார் ஈக்குவல் டு செப்பரேட்டாக z1 பார் z2 பார், வேறு x1 x2 y1 y2 வந்து பிலாங்ஸ் டு r நம்ம எடுத்துக்கிறோம். லேட் இதோடைய ப்ரூஃப் வந்து பாருங்கள், z1ஓட வேல்யூ அதே தான் போன சம்மில் நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தே தான். z1 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் iy1 அண்ட் z ஈக்குவல் டு x2 ப்ளஸ் iy2. இப்போ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், z1 z ஈக்குவல் டு x1 ப்ளஸ் iy1 x2 ப்ளஸ் iy2. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பண்ண மாதிரி தான். இப்போ அதே மாதிரி x1 y1 நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த x1ஐயும் இந்த x2யும் மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு ரியல் பார்ட்டு கிடைக்குதா. அதேமாதிரி இந்த iy1ஐயும் iy2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியல் பார்ட்டு கிடைக்கும். ஏன்னா ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐஸ்கோட வேல்யூ வந்து -1, அப்போ வந்து y1 y2, அப்போ இது ரியல் பார்ட்டு நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டு வேணும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால். அப்போ x1ஐயும் iy2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இமேஜினரி பார்ட்டு வருமா. அதே மாதிரி iy1ஐயும் x2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், இமேஜினரி பார்ட்டு வரும். அப்போ i இன்ட்டு x1 y2 x2 y1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு வந்து தேர்ஃபோர் ஹோல் பார் எடுக்கிறீங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு ஹோல் பார் எடுத்தா z1 இன்ட்டு z2 பார். இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், x1 x2 மைனஸ் y1 y2 ப்ளஸ் i இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y1. இப்போ இது கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா அந்த கான்ஜுகேட் ப்ளஸுக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ மாறிடும், மைனஸ் வரும் இல்லைங்களா. ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வேல்யூ, அதாவது x1 x2 y1 y2 மைனஸ் i இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y1. ஓகே, அண்டு z1 z2 பார் தனித்தனியாக. இப்போ z1க்கு பார் எடுக்கிறீங்க, அப்போ அதே இருக்குது பாருங்கள், x1 ப்ளஸ் y1க்கு கான்ஜுகேட் எடுத்தால் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் ரைட் பண்ணுவீங்களா. அதேமாதிரி z2க்கு வந்து கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா x2 மைனஸ் iy2. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், x1 இன்ட்டு x2. அதே ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம், x1ஐயும் x2 மல்டிப்ளைனா ரியல் பார்ட்டு, மைனஸ் iy1ஐயும் மைனஸ் iy2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், ரியல் பார்ட்டு வரும். ஏன்னா ஐஸ்கோட வேல்யூ வந்து -1ங்களா, இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுனா மைனஸ் தான் வரும். ஓகேவா, நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள் ரஃப் பேப்பரில். நெக்ஸ்ட் வந்து இதோடைய இமேஜினரி பார்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ iy1 கூட
x2 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை x1 கூட ஃபஸ்ட்டு ஏன்னா ரெண்டுத்துலேயுமே மைனஸ் வந்து நம்ம காமனாக இருக்கனால மைனஸ் ஐயை வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ x1ஐயும் y2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் i(x1) y2ன்னு வருது. அதேமாதிரி இந்த y1ஐயும் x2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா i பார்ட் இமாஜினரி பார்ட் வரும். நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், மைனஸ் ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டோம். அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, x2 y1. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன பாருங்கள், அப்போ z1 z2 ஹோல் பார் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரே வருதா. இதோடைய ஆன்சர் z1 பார் z2 பார், இந்த ஹோல் பாருடைய ஆன்சரும் இந்த ரெண்டு ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக வருதா பாருங்கள். ஃபஸ்ட்டு z1 z2 ஹோல் பாரை ப்ராடக்ட் பண்ணுது, அதுக்கடுத்து z1 பார் z2 பார் தனித்தனியாக செப்பரேட் பண்ணாலும் ரெண்டுமே சேமாக வருது. அப்போ இதோடைய மீன்ஸ் என்ன, z1 z2 ஹோல் பார்னா z1 பார் z2 பார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள்.